என்னையா அந்த பக்கம்? டீ சாப்பிட வந்தேன் தம்பி. போலீஸ் என்ன எங்கேயும் போக கூடாதுன்னு இங்கேயே நிக்க சொல்றாங்க. எதுக்குயா? அதான் தம்பி எனக்கும் தெரியல. சார் என்ன சார், என்ன பிரச்சனை? சார் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க போங்க. எது சார் தேவையில்லாத விஷயம்? எதுக்கு சார் இந்த பெரிய மனுஷன் நிக்க வச்சிருக்கீங்க? என்ன சார், ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ண போறீங்களா இல்ல அரெஸ்ட் பண்ற பிளான் எதுவும் இருக்கா? சார் அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் என்ன சார் காரணம்? வேற ஒரு முக்கியமான ஒருத்தவங்களுக்கு இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் சார். இவரை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? தெரியாது சார். தெரியாத ஒருத்தவங்கள நீங்க எப்படி சார் இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியும்? என்ன சார், என்ன பிரச்சனை? ஸ்டேஷன் எதுவும் பெட்டி கேஸ் இருக்கா? ஆள் இல்லாம தேடிட்டு இருக்கீங்களா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார் சட்டத்துக்கு புறம்பா எந்த தப்புமே செய்யாத ஒரு நபரை போலீஸ் கஸ்டடியில எடுக்கிறதோ விசாரிக்கிறதோ ரொம்ப தப்பு. அது உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும் சார். அவனும் அவரை அரெஸ்ட் பண்ணலையே, வேற ஒரு காரணத்துக்காக தான் அவரை. வேற என்ன சார் காரணம்? நான் ஐஜி கிட்ட பேசவா? என்ன சார் நீங்க? சார் இப்ப நீங்க இவரை அனுப்ப போறீங்களா இல்லையா? சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. ஐயா வாங்க. நான் வரேன் சார். மீனா, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மருமகளும் மாமியாரும் ஒன்னா இந்த கோயிலுக்கு வந்தா 2 பொங்கல் தனித்தனியா வைக்கணும். அதுல யார் பொங்கல் முதல்ல பொங்குதோ அவங்க ஆட்சிதான் இந்த வீட்ல நடக்கும். விட்டு கொடுத்துறாத. முதல்ல நீதான் ஜெயிக்கணும். அக்கா, என்னக்கா ஏதோ பொங்கல் போட்டின்றாங்க? நீ இதை விட்டுறாதக்கா. இந்த மாதிரி மாமியார் மருமக போட்டியிலெல்லாம் மருமக தான் ஜெயிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, உன் குடுமி அவங்க கைக்கு போயிடும். சும்மா இருடி. உள்ளதான்க்கா சொல்றேன். அவங்க நம்ம சொந்த அத்தையாவே இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டா போட்டிதான். மீனா, தமிழ், நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அடுப்ப பத்த வைங்க. என்னத்தான் ஒதுங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? அங்க போய் தமிழ் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க தான். அடுப்பு ஊதுங்க, விறகு எடுத்து வைங்க. ஏய் அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்கடா. என்னத்தான் கொஞ்சம் கூட ரொமான்டிக்கே இல்லாம இருக்கீங்க? போங்க தான். டேய் இதுல என்ன ரொமான்ஸ் இருக்கு? போங்க தான். போங்கன்றல. தமிழ் இங்கதான் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஜானு மேல இருக்கிற நிலாவை காட்டி சோறு ஊட்டி விடுவாங்க. இந்த திண்ணையில தான் படுத்திருப்போம். என்ன பாக்குறீங்க? பொண்டாட்டி ஊஞ்சல உட்காந்தா புருஷன் பின்னாடி நின்று ஊஞ்சல் ஆட்டணும். இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? தமிழ் இங்க பாரு, இந்த புருஷன் பொண்டாடி கதையில எடுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப என்ன உனக்கு? ஊஞ்சல ஆட்டி விடணும் அவ்வளவுதானே? தமிழ் சின்ன வயசுல இந்த இடத்துல வேற ஒரு ஊஞ்சல் இருக்கும். அது வேற ஆளே பின்னது. அப்படியா? அப்பெல்லாம் நான் வர்ஷினி எல்லாரும் இங்கதான் விளையாண்டுட்டு இருப்போம். அப்ப ஜானு எவ்வளவு நேரம் விளையாண்டா கூட
அவங்க அதுக்கு சலிச்சிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ், என்னாச்சு? ஏன் இறங்கிட்ட? ஒண்ணும் இல்ல. தமிழ், எதுக்கு இப்ப அழுகுற? உன்னை நான் எதுவுமே சொல்லலையே. எனக்கு இதெல்லாம் ஜனமா செஞ்சதே இல்ல. ஜனமா, அத்தை, மாமா, மாமா பசங்க, சித்தி, சித்தப்பா, அவங்க பசங்கன்னு எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதே தெரியாது. என்னோட உலகம் ரொம்ப சின்னது. நான், அப்பா, அம்மா, தங்கச்சிங்க, அவ்வளவுதான். அந்த ஊர்லயே எங்களுக்கு பெருசா சொந்த பந்தம்னு எதுவும் இல்ல. பொழைக்க வந்தவங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே எங்க எல்லாரையும் வித்தியாசமா தான் பாப்பாங்க. தமிழ், சரி வா உட்காரு. இல்ல சிபி, உட்காரு தமிழ், உட்காரு உட்காரு. தமிழ், நீ இழந்த நாட்களை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா ஜானு கிட்ட நீயே உண்மையை சொன்னா இனி வர நாட்கள்ல ஜானு உன்னை நல்ல பாசமா பாத்துப்பாங்க.